ஆதிரை வந்து உட்காந்து தன்னுடைய பேர் வந்து சொல்லியிருக்கக்கூடாது. அவங்க எந்திரிச்சு தான் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாரி நெறையா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அத விட இன்னும் நெறையா பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் சுத்தமாவே சரியில்ல அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. எனக்கு இந்த இடத்துல கமலஹாசன் ஷேர் பண்ணது தான் ஞாபகம் வந்துச்சு. ஒன்ஸ் ஆண்டவர் இன் எபிசோட் சிவானியோட அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி "நீ கமலஹாசன் முன்னாடி நீ கால் மேல கால் போட்டுருக்க. அவர் எவ்வளோ பெரிய ஆளு. அது மாரிலாம் போடக்கூடாதும்மா" அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த வீக் எபிசோடு வரம்போது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சிவானி கால் மேல கால் போடாம கால இறக்கி வச்சிருப்பாங்க. அப்ப ஆண்டவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, "இது உங்களோட கம்ஃபர்டபுள்ம்மா. நீ எப்படி வேணாலும் இரு" அப்படிங்கிற மாரி அவரு சொன்னது வந்து இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அத பார்க்கும்போது எனக்கு அந்த மொமெண்ட்லேருந்து கமலஹாசன் சார ஒரு ஹோஸ்ட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. வீக்கெண்ட்ல வந்து அவர் புக் சஜெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு மாரி டீசென்ட் வேவா கண்டஸ்டன்ட்ட கம்ஃபர்டபுளா இருக்க வச்சு, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அது அது வந்து அடுத்த கத. அவங்கள வந்து பேச வச்சு, அவங்களோட ஒப்பீனியன சொல்ல வச்சு, ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும், குறும்படம் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஆர்வமா இருக்கும். ஸ்டில் கமலஹாசன் சார் இருந்த வரைக்கும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிக் பாஸ பார்த்தேன். ஒன்ஸ் கமலஹாசன் சார் இல்லாத பட்சத்தில நான் எந்த ஒரு எபிசோடும் பார்க்கல. அட் த சேம் டைம் இங்க ஹோஸ்டிங்கும் சரியில்ல, பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸும் சரியில்ல.